வெல்கம் டு விஷ் சமையல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் என்ன டிஷ் செய்ய போகிறோன்னா எக் கொஃப்தா. இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலு. இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். முட்டை சாப்பிடாத குழந்தைகள்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. இது செய்கிறது ரொம்ப சுலபம். வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு செய்யலாம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. கூடவே பூண்டு ஒரு 5 பல், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கங்க. இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். அப்புறம் ஒரு 3 தக்காளி பழத்தை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு தோலை உரிச்சிட்டு அதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. இப்போ முட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டிக்கங்க. பச்சை மிளகா 2 பச்சை மிளகா அதுவும் பொடி பொடியாக வெட்டிக்கங்க, இல்லைன்னா சாப்பிட்றப்போ வாய்க்கு வரும். அப்புறம் பூண்டு துண்டு சின்ன சின்னதாக ஒரு 2 பூண்டை வெட்டி நறுக்கி போட்டுக்குங்க. கொத்தமல்லி தூள், கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், அப்புறம் முட்டைக்கோஸ் இதெல்லாம் ஆப்ஷனல் தான், வேணுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் முட்டையோட கலக்கிறப்ப நல்லா கலங்கும் அந்த மசாலாவெல்லாம். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டை நல்லா பீட் ஆகணும். இந்த வெங்காயம் மசாலாவோட ஃபுல்லாக சேரணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பாத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பனியாரக்கல்லை வச்சு அது சூடானோடனையும் லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அந்த முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இருக்கிற குழியிலெல்லாம் ஊற்றிக்குங்க. எத்தனை குழி வருதோ அத்தனை குழியில் ஊற்றிக்குங்க. அப்படியே லைட்டாக திருப்பி போடுங்க. ஒவ்வொரு சைடாக வேகட்டும். இப்போ நம்ம முட்டை நல்லா வெந்துருச்சு, இனி எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய், நீங்கள் என்னென்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 20 கிராம் பட்டர், அதையும் போட்டு நல்லா பட்டர் உருகின பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஆனியன் பேஸ்ட்டு அதை இதை கூட போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி வேகணும். இந்த அளவுக்கு வெந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியையும் அதில் சேர்த்திக்கலாம். இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் நல்லா சுண்ட விடுங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு குறையட்டும். இப்போ வந்து இது கூட மசாலா சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் ஃபுல்லாக மசாலா இந்த டொமேட்டோ பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனோடனையும் 1 ஸ்பூன் கறி மசாலா, 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 100 மில்லியாட்ட தண்ணி ஊற்றிருக்கேன். இதை போட்டு நல்லா இந்த மசாலாவெல்லாம் கரையிற மாதிரி கலக்கி விடுங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஒரு 10 பல் முந்திரி எடுத்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதையும் அரைச்சி வச்சுக்கங்க. அரைச்சி இது கூட இப்போ சேர்த்திக்கலாம். அது ஒரு கொதி வந்த பின்னாடி முந்திரி பேஸ்ட்டை போட்டோன்னையும் நம்மளுக்கு கிரேவி கெட்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம். இப்போ ஒரு 100 மில்லி கலந்துக்கலாம். கலந்த பின்னாடி க்ரீம் மில்க் இருந்துச்சுன்னா ஒரு 20 ml அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்திக்கலாம். அது கூட இது வந்து ரொம்ப நேரம் அப்படியே கிளறாத விட்டாதீங்க. ஏன்னா முந்திரி போட்டுக்கிறதுனால குயிக்காக அடிப்பிடிக்கும். இப்போ இன்னொரு 20 கிராம் பட்டர் எடுத்து மேலே போட்டுக்கலாம். ஏன்னா இந்த பட்டர் போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அந்த பட்டரோட ஸ்மெல்லுக்கும் இந்த முட்டையோட ஸ்மெல்லுக்கும் கோஃப்தாவுக்கும் சூப்பராக இருக்கும். பட்டர் ஓரளவுக்கு உருகின பின்னாடி கஸ்தூரி மெத்தி
அதை நல்லா கையில் தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி ஏகமாக நல்லா தூவி விடுங்க. தூவி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே. நல்லா சுற்றி எடுத்து விடுங்க. ஏன்னா நான் பால் ஊற்றிருக்கோம், ப்ளஸ் முந்திரி பேஸ்ட் போட்டிருக்கோம், அதனால் சீக்கிரம் கெட்டியாயிரும். இப்போ நம்ம பணியாரக்கல்லில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்தி ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அந்த மசாலா இறங்குற மாதிரி வேக வைப்போம். இது கிளறப்போ பார்த்து கிளறுங்க, ஏன்னா முட்டை சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் பார்த்து மெதுவாக கிளறி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா போதும், அந்த மசாலா அந்த முட்டைக்குள்ளே இறங்கிடும். அதுக்கு மேலே வேக வைக்க தேவையில்லை. உங்களுக்கு கிரேவி பதம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னா தண்ணி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கி விட்டுறலாம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.